அதிக மழையுடனான வானிலையால் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகம் காணப்படுவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைய வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2500 பேர் எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து காலி, மாத்தறை மாவட்டங்களில் மாத்திரம் 19 பேர் எலிக்காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதுடன் இதுவரை 229 பேர் எலிக்காய்ச்சலுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயர்கல்வி பெறுவதற்கு தகுதியான பலருக்கு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இழக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தனியார் பல்கலைக்கழகங்களின் ஊடாக உயர்கல்வியை பெறுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அதன் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் பல்கலைக்கழகங்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் போதுமான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சம்பத் அமரதுங்க மேலும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் உயர்தரம் கற்பிக்கும் பெரும்பாலான பாடசாலைகளில் விஞ்ஞான பிரிவு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். உலக புகழ்பெற்ற சாகச விளையாட்டான ஸ்கை டைவிங் இலங்கையில் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரமான தாமரை கோபுரத்தில் இந்த சாகச விளையாட்டு நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை சர்வதேச மட்டத்தில் மேம்படுத்தும் வகையில் உலக புகழ்பெற்ற சாகச விளையாட்டான ஸ்கை டைவிங் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கமைய 2 ஸ்கை டைவிங் சாம்பியன்கள் அண்மையில் இந்நாட்டை வந்தடைந்திருந்தனர். கண்காட்சி நிகழ்வாக முதல் முறையாக தாமரை கோபுரத்திலிருந்து கீழே குதித்து பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியிருந்தனர். இந்த செயற்றிட்டம் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் எனவும் அதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள மக்களின் இலங்கை மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் எனவும் கொழும்பு தாமரை கோபுர முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.